டீ கொடுங்க. நான் சொல்றது கேளு பாஸ். பாஸ் வேணாம். ஒன்னு வெட்டாம விட மாட்டேன்டா. சாவுடா. பாட்டி குழந்தை பிடிங்க. மாமா இப்படி வாங்க வாங்க. மாமா என்ன மாமா இது இப்படி அருவாளோட திரியறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? யார விரட்டுறீங்க? அது இளங்கோ. அவனை கூட விரட்டிட்டு இருக்கேன். இளங்கோவா? என்ன வெறி மாமா இது? வேற என்ன பண்ண சொல்றேன்? நம்ம விஜயோட வாழ்க்கையில புகுந்து அவளை அணு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அதுக்காக அவனை கொல்லணுமா? தப்பு. என்ன தப்பு? அவனை கொன்னா என்ன தப்பு? நம்ம விஜயோட வாழ்க்கையில உனக்கு அக்கறை இல்ல? அதான் பாம்பு நுழைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அவன் கொன்னாதான் நம்ம எல்லாருக்குமே நிம்மதி. ஐயோ மாமா புரியாம பேசாதீங்க. நான் ஏற்கனவே அந்த விஜய் கிட்ட சொன்னேன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அவ எதுக்காக உங்ககிட்ட சொன்னான்னு தெரியல. அறிவு கிட்டவ. இப்போ நீ தான் அறிவா பேசிட்டு இருக்க. நான் என்ன மூணாவது மனுஷனா? என்கிட்ட வேற யார்ட்ட சொல்லுவா? நம்ம விஜய் வீட்டுல வச்சு பார்த்தேன். என் மனசுக்குள்ள எவ்வளவு அகங்காரம் வந்திருக்கும். அவனை அங்கே வெட்டி வகுந்து போட்டுப்பேன். கோபி வந்துட்டாப்ல. அதான் கோபத்தை அடிக்கிட்டு சும்மா இருந்துட்டேன். ஆமாமா இப்ப தெரிஞ்ச உடனே இந்த அருவாளை வச்சுட்டு ரோடா திரியறீங்க. பாம்பு அடிக்கணும்டா கம்போட தாளையணும். மாமா கீழே போடுங்க. கீழே போடுங்க. அத என்ன மாமா நீங்க புரியாம பேசுறீங்க? அவனை கொண்டுட்டா உங்களுக்கு மாலையா போடுவாங்க. என்ன ஆவீங்க நீங்க? ஜெயிலுக்கு போயிடுவீங்க. தரத்தோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க இவரை இதுக்காக கொன்னீங்கன்னா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டி வரும். அப்பாக்கு மட்டும் இல்ல கோபிக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அப்புறம் ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்துல எல்லாரோட வாழ்க்கையும் ஒண்ணும் இல்லாம போயிடாதா? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருந்தா அவரை போய் வெட்டுங்க. என்ன மாமா அமைதியாட்டீங்க? நீ சொல்றதா சரிதான். ஆனா இது எப்படி விட்டுற சொல்றியா? கோபிக்கு தெரியாம அந்த நாயோட சித்திரவதையால நம்ம விஜய் அணுவா செத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு வேணாம்? முடிவு இருக்கு. இத நான் ஏற்கனவே விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன். விஜய நேரடியா கோபி கிட்ட போய் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு இது ஒரே ஒரு முடிவுதான். ஆமா இப்ப நீதான் வளர்ற. ஒரு பிரச்சனைக்கு முடிவு சொல்ல சொன்னா புதுசா பிரச்சனை தேடிக்கிற. பழசெல்லாம் கோபிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. கோபி ரொம்ப நல்லவரு. நல்லவங்கிறது வேற விஷயம். ஒரு மனுஷன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஜீரணிச்சுக்க முடியாது. இந்த விஷயம் எந்த ஒரு ஆம்பளைக்கும் கசப்பானா தான் இருக்கும். இல்ல மாமா. நான் விஷயம் சொல்றேன் கேக்குறியா?
நம்ம ரவி விஷயத்தை எடுத்துக்க. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன குதிச்சோம், என்ன பேச்சு பேசணும். நான் அவனை என்ன மிரட்டினேன். ஆனா அவனுக்கு கல்யாணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நம்ம விஜிக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் ஆயிருக்கு. கெட்டு போயிருக்கா. இவ்வளவு நம்ம மறைக்கல. நம்ம முதுகுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு ரவி என்ன கேவலமா பேசணும். ஆமா மாமா, ரவி பேசுனது தப்புதான். ஆனா அவன் லீலாவை ஏமாத்துனது. அதான் நம்ம லீலாவை ஏமாத்துறதுக்கு நமக்கு என்ன கோவம் வந்துச்சு. ஆனா நம்ம கோபிய இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கோம். பொறுத்து பாரா, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா விஜயை தூக்கி வீசிட மாட்டாரு. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. கோபி ரவியை விட ரொம்ப நல்லவரு. அவரால விஜய் தூக்கி எரியவே முடியாது. ஏன்னா அவன் மேல அவ்வளவு பிரியத்தை வச்சிருக்காரு. நிச்சயமா விஜய மன்னிச்சு ஏத்துக்குவாரு மாமா. சரோ, இது பட்டிமன்றம் இல்ல. வாதாடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மாமா, முதல்ல அருவாளை கீழே போடுங்க. அத மாமா, சரி ஒண்ணு பண்ணுங்க. அந்த இளங்கோவுக்கு எந்த விபரீதமும் இல்லாம அவனை அடிச்சியோ மிரட்டியோ அவனை விஜய் விட்டு விலக சொல்லுங்க. அவனுக்கும் உயிர் மேல பயம் இருக்காதா? ஆமா மாமா, இத பாருங்க. உங்களை நம்பி இப்போ தனத்தோட ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்கள தெருவில் விடுற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அது எங்களால தாங்கிக்க முடியாது மாமா. விஜய் நல்லா இருக்கணும். அதுக்காக தனத்தோட வாழ்க்கை நடு தெருவுக்கு வந்துடக்கூடாது மாமா. மாமா, அந்த அருவாளை கீழே போடுங்க. கீழே போடுங்க மாமா. போடுங்க மாமா. இது பாருங்க மாமா, எந்த ஒரு மனுஷனுக்கும் அவன் உயிர் மேல ஆசை இருக்கும். அதை வச்சு அந்த இளங்கோவை மிரட்டி பாருங்க. சொல்லி பாக்குறேன். அத்தோட அவன் இந்த ஊரை விட்டே போயிடணும். அப்படி போகல அவன் வெட்டி பொலி போடுறது தவிர வேற வழியே இல்லை. என்ன மாமா? சரோ, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் மாமா அதை கேட்கலன்னு நீ தப்பா நினைக்காத. என் அக்கா மக வாழ்க்கைக்காக நான் எதுவும் பண்ணுவேன். என் உயிரே போனாலும் சரி, அவளை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். வரேன் மாமா. சரோமா, என்னது அம்மன் கோயில் பூசாரி கையில வேப்பிலை வச்சுக்கிட்டு அலையிற மாதிரி போஸ் கையில அருவாளை வச்சுக்கிட்டு ரோட்ல அலையிறானே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பாட்டி, அவர் வேலை பாக்குற இடத்துல ஏதோ பிரச்சனையா, அதான். அதுக்காக கையில அருவாளை வச்சுக்கிட்டு ரோட்ல நின்னா போலீஸ் சும்மா இருக்குமா? புடிச்சிட்டு போயிடாதா? வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டு இருப்பான், அதை கூட புரிஞ்சுக்கல இந்த ரவுடி பைய. இது பாருங்க, அவர் முரடன் தான். ஆனா மனசால ரொம்ப நல்லவரு. என்ன நல்லவன போ, சரியான ரவுடி பையலா இருப்பான் போதுக்கு போ. பாட்டி, இதோட இந்த பிரச்சனையை விட்டுடுங்க. அவரை திட்டாதுங்க. இது பாருங்க, இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். என்ன சரோமா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். நான் இனிமே இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் பேச மாட்டேன். நீ உள்ள வா. கொடுங்க. கவிதா, என் தலைய கொஞ்சம் பாக்குறியா? ஒரே அரிப்பா இருக்கு. சரி உட்காரு. இப்படி வேண்டாம், வாசப்படியா இருக்கு. அப்படி உட்கார்ல வா. இந்த காவியா பொண்ணு ஸ்கூல்ல உள்ள பொண்ணுங்க தலையில இருக்கிற பேன் எல்லாம் ஏத்திட்டு வந்து என் தலையில ஏத்தி விட்டுறாப்பா. ஆனாலும் உன் தலைக்குன்னு ஒரு பேன் கூட்டமே அலையுதுக்கா. என்ன சமையல்லாம் முடிச்சிட்டியா? அப்பவே முடிச்சிட்டேன். ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டா போல தெரியுது. பின்ன என் வீட்டுக்காரே சுறுசுறுப்பாயிட்டான்னா பாத்துக்கோ. காலையில சீக்கிரமா எழுந்து ஆர்டர் பிடிக்க போயிருக்காரு. ரொம்ப உருப்புறார் போல தெரியுது. பின்ன என்ன, கோபி என்ன பரவாயில்லக்கா, இப்ப ஒரு வழியை காமிச்சிருக்காரு. இந்த மனுஷன் எதையாவது பிடிச்சுக்கிட்டு முன்னேறினா பரவாயில்ல. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் சரோ பேசுறேன். நீங்க யாரு? யாரு சரோ? நீயா? நான் கவிதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ பையன் எப்படி இருக்கா? அவனுக்கு நல்லா இருக்கான். விஜய் இருக்காளாங்க? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அண்ணி, அண்ணி சரோ அண்ணி லைன்ல இருக்காங்க. இதோ வரேன். கவிதா கூட நான் 2 வார்த்தை பேசுறேன். ஹலோ சரோ, நான் ஈஸ்வரி பேசுறேன். எப்படி இருக்க? பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். நீங்க எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மணன் அண்ணா எப்படி இருக்காங்க? அவருக்கு என்ன, அவர் உண்டு, அவர் ஆர்ப்பாட்டம் உண்டுன்னு நல்லாவே இருக்காரு.
அப்புறம் முடிஞ்சா அப்பப்போ இங்க வந்துட்டு போறது போன்ல தான் பேசணுமா? ஏங்க எனக்கு இங்க வேலை சரியா இருக்கு. வரதுக்கு முயற்சி பண்றேன். சரி, கொஞ்சம் இரு, விஜிட்ட கொடுக்குறேன். ஹலோ சரோகா. விஜி, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? என்னக்கா சொல்ற? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? கோபி கிட்ட நேரா போய் எல்லாத்தையும் சொல்லிடுன்னு. ஏன் இன்னும் சொல்லல? அது வந்துக்கா விஜி, நீ கோபி கிட்ட பிரச்சனை சொல்லி முடிக்காம எல்லாத்தையும் பெருசுபடுத்திட்டு இருக்க. போஸ் மாமா என்னடானா நடு ரோட்ல அருவாளை வச்சுட்டு இளங்கோவை தேடிட்டு இருக்காரு. தப்பி தவறி அவரோட கண்ணுல பட்டான்னா அவ்வளவுதான், அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. விஜி, நீ அறிவு கிட்ட தரமா நடந்துக்கிற, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏ விஜி, நீ எல்லாத்தையும் கோபி கிட்ட வெளிப்படையா சொல்லிடு, இல்லைன்னா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னடி நான் சொல்றது உனக்கு விளங்குதா இல்லையா? சரிக்கா. விஜி, உன் பக்கத்துல அவங்க எல்லாரும் இருக்காங்களா? இத பாரு விஜி, நான் கோமா பேசுறேன்னு வருத்தப்படாத. இங்க நிலைமை சரியில்லை. போஸ் மாமா ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட போறாரு. இத பாரு, எல்லாரோட நன்மைக்காக தான் சொல்றேன். நீ கோபி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, அவ்வளவுதான். இது பாரு, எல்லாத்துக்கும் மேல அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு விஜய். கோபி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுமா? ஏய், நீ எங்க போற? தலைய பாரு, வா. நிர்மலா, காலையிலேருந்து ஒரு காஃபி கூட கொடுக்கல. சரோ, இந்த பணம் இருக்கு, உள்ள வை. சரி. அந்த கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணு. அண்ணே, ரிங் போகுது. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். நான் மாணிக்கம் பேசுகிறேன், சந்தோஷோட மச்சான். என்ன சார், பணம் ரெடி ஆயிடுச்சா? இல்லை தவணை கூட ஏதாவது சொல்ல போகிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பணம் ரெடியாக இருக்குது. நாளைக்கு காலையில் கொடுத்து அனுப்பிச்சிட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதாவது பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிருங்களேன்னு நினச்சேன். சார், பணம் ரெடின்னு சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். பேசுறது வைங்க. எப்படின்னு ஏற்பாடு பண்ணீங்க? மாணிக்கம், பணம் எப்படிப்பா வந்துச்சு? எங்கேயாவது கடன் வாங்கினியா? யாருமா கொடுப்பாங்க? அவ்வளோ பெரிய தொகையை நமக்கு கடனை யார் கொடுப்பாங்க? வேற எப்படி தானே? பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்ததுனால நம்ம லாரியை வித்துட்டான்டா. என்னது, லாரிய வித்துட்டியா? ஏன்டா அப்படி பண்ண? அம்மா, என்னம்மா பண்றது? எந்த விதத்திலையும் சமாளிக்க முடியல. அதான் வேற வழி இல்லாம. ஏண்டா, எவ்வளவு சிரமப்பட்டு அந்த லாரியை நீ வாங்கி இருப்ப. இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வித்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறியடா. நானே மனச கல்லாக்கிட்டுதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கேம்மா. இத்தனை நாள் நீங்க ஆடின ஆட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருந்தேன். எல்லாரும் உங்களை பத்தி குறை சொல்லும் போது கூட நான் பேசாம இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. கேளுங்கண்ணே, இந்த ஆள் என்னால நாக்க புடிங்கிக்கிற மாதிரி கேளுங்க. நிர்மலா, கொஞ்சம் சும்மா இருக்கியா?
இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணிட்டு நிக்கிறீங்களே, இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏன் தலையை கீழே போட்டீங்க? நாங்க என்ன பேசினாலும் பெருசா நக்கல் நயாண்டி பண்ணுவீங்க. வெள்ளக்காரன் பெத்த புள்ள மாதிரி இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுவீங்க. இப்ப பேச வேண்டியதானே உங்க இங்கிலீஷ? அண்ணே, இந்த நிலைமையில அவரை இன்சல்ட் பண்ண வேண்டாம். ஏய் சும்மாரா, எத்தனை தடவை என்ன படிக்காதவன் எடுப்படி வேலை பாக்குறவன் மட்டம் தட்டி பேசியிருப்பாரு. ஏதோ இவர் பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்த மாதிரி. அப்ப கட்ட வேண்டியதானே 2 லட்சம் ரூபாய் பணத்தை. இதெல்லாம் காதல ஏறுதா? மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, உங்களுக்கு ரோஷம் இல்ல? உங்களை கட்டிட்டு என் பிறந்த வீட்டுல நான் என் மரியாதை எழுந்துட்டு நிக்கிறேன். உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ச்சே, இதெல்லாம் ஒரு குழப்பா? நிர்மலா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்க்கை ஏதோ நடந்து போச்சு. அவங்க ஏதோ பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசி அவர் மனசை நோக்கடிக்கணுமா? இப்ப என்ன, லாரி தானே, லாரி போனா போட்டோம். சம்பாதிச்சா இன்னொரு லாரி வாங்க முடியாதா? வாடி என் மருமகளே, என்ன சொன்ன? லாரி போனா போகுதா? என் பேர்ல லாரி இருந்தது உனக்கு பொறுக்கல இல்ல? அது வித்தத பத்தி நீ சந்தோஷப்படத்தானே செய்வ? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல அத்தை. பாவம் சந்தோஷ். என்னடி பாவம்? வந்த நாள்ல இருந்து வீட்டுல உக்காந்து தின்னுகிட்டு கண்டபடி செலவு பண்ணி ஆட்டம் போட்டுக்கிட்டு என் பிள்ளைங்க 2 பேரையும் வேலைக்காரங்களை ஏவற மாதிரி ஏவி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆட்டமாடி போட்டாரு இவரு. சரியான பித்தலாட்டக்கார மனுஷன். இவர் மட்டும் இல்லம்மா, இந்த ஆளோட குடும்பமே பித்தலாட்டம் குடும்பம் தான். நிர்மலா, அவர் உன் புருஷன், இந்த வீட்டோட மாப்பிள்ளை. அவர்கிட்ட போய் இப்படி மரியாதை இல்லாம பேசுறியே. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒண்ணு இதை தலையிட வேணாம். இந்த ஆளே ஒரு ஃப்ராடு, இந்த ஆளோட அப்பனும் ஒரு ஃப்ராடு தான். நிர்மலா, எங்க அப்பாவை பத்தி பேசாத. அப்படிதான் பேசுவேன். என்ன ஒரு தடவை உங்க வீட்டுல மருமகன்ற முறையில கூட்டிட்டு போயிருக்கீங்களா? உங்க அப்பா ஒரு ஃப்ராடு, நீங்க ஊரையே முழுங்குற அளவுக்கு ஒரு ஃப்ராடு. இந்த பார், பேச்சு நிறுத்து, அதிகமா பேசாத. ஏன் பேசக்கூடாது? என்ன பேச வேணா சொல்ற அருகதை உங்களுக்கு இருக்கா? கட்டின பொண்டாட்டி வீட்டுல உட்காந்து சாப்பிடுறது மட்டும் இல்லாம எங்க அண்ணனுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்களே, நீங்களே ஒரு ஆம்பளையா? இந்த பார், ரொம்ப பேசுற, நிறுத்திக்க. இந்த வயசுலயும் எந்தெந்த சுகத்துக்கும் ஆசைப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரே உன் அப்ப, அவன் ஒரு மனுஷனா? பண்ணிட்டு தங்கச்சி மேல கை நீட்டுற. இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. வாய வெள்ள. அண்ணே சொன்னாங்க. வாய வெள்ள. சந்தோஷ், நாளை யாராவது ரிப்பார்ட்டிங்க, நான் வெளில போயிடுவேன். போடா, போங்க எல்லாரும் உள்ள.